நம்ம வந்து இன்னைக்கு அஃபோரிசம் நம்பர் 92 இல்லையா? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? யாராவது சொல்ல முடியுமா? 93 மேடம். அம்மா நம்ம அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படிச்சோம். செகண்ட் ஸ்டெப் இஸ் when the body has decided. அந்த இடம். ஓகே. பேஜ் நம்பர் சொல்லுங்க வசந்தாமா. 171 என்னோட புக்ல. 169 என்னோடதுல. 169 எஸ். ஓகே, வாசிங்க வசந்தம்மா. நன்றிம்மா. Aphorism 93. Pain is the touch of our mother, teaching us how to bear and grow in rapture. She has 3 stages of her schooling. Endurance first, next equality of soul, last ecstasy. So இதுல கொஞ்சம் 2 பேராகிராஃப் படிச்சிட்டோம். அதை தாண்டி வரலாமா? ஆமா. The second step is அப்படின்னா அவங்க சொன்னதுல endurance பத்தி படிச்சிருக்கோம். Equality of soul வந்து இப்ப நம்ம படிக்க போறோம். The second step is when the body has decided to bear it. You see, it takes the decision to bear it. Immediately, the acuteness, what is acute in the pain, disappears. I'm speaking absolutely materially. And if you're calm, here another factor comes in, the need for inner calm. If you have the inner calm, then the pain changes into an almost pleasant sensation. Not pleasant in the ordinary sense, but an almost comfortable feeling comes. Again, I'm speaking purely physically, materially. And the last stage, when the cells have faith in the divine presence and in the sovereign divine will, when they have this trust that all is for the good, then ecstasy comes. The cells open like this, become luminous and ecstatic. That makes 4 stages. Only 3 are mentioned here. The last one is probably not within everyone's reach. But the first 3 are quite evident. I know it is like that. The only thing that used to worry me was that it was not a purely psychological experience and that there was somewhere. அம்மா இது வந்து WHERE இருக்கணுமா என்னன்னு தெரியலமா? இல்ல அது கரெக்ட் தான். வேர் அண்ட் டேர்னு சொல்லுவோம்ல, அத சொல்ல வராங்க. ஓ, there was somewhere in the body by the fact of enduring suffering. But I have asked doctors and I was told that if the body is taught to bear pain when it is very young, its capacity to endure increases so much that it can really resist disease. That is, the disease does not follow its normal course. It is arrested. That is precious. Yes. 10th August 1963. Okay. Thank you. தமிழ்ல சித்ரா, தமிழ்ல படிக்கிறேன். பக்கம் 73, 2வது பேராகிராஃப். அடுத்த அடி உடல் வேதனையை தாங்கிக் கொள்வது என்று முடிவு செய்துவிட்ட பின் உடல் தாங்கிக் கொள்ள முடிவு செய்கிறது. உடனே வேதனையில் உள்ள கடுமை போய்விடுகிறது. நான் முற்றிலும் தூல நிலையில் பேசுகிறேன். அதன் மேல் உன்னால் அமைதியாக இருக்க முடிந்தால் இங்கு இன்னொரு அம்சம் வருகிறது. அமைதியாக இருக்க வேண்டியதன் தேவை. உன்னிடம் அக அமைதி இருக்குமானால் வேதனை ஒரு வகையான இனிய அனுபவமாக மாறுகிறது. சாதாரண பொருளில் இனிய அனுபவம் அல்ல, சுகமான உணர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒன்று உண்டாகிறது.
இப்பொழுதும் நான் முற்றிலும் தூள நிலையில் சடநிலையில் இருந்து பேசுகிறேன். இனி கடைசி நிலை தெய்வ சாந்தினத்திலும் எல்லாம் வல்ல தெய்வ சித்தத்திலும் உயிரணுக்களுக்கு நம்பிக்கை உண்டாகிவிட்டால் எல்லாம் நன்மைக்கே என்னும் நம்பிக்கை அவற்றிற்கு வந்து விட்டால் அப்போது பரவசம் ஏற்படுகிறது. உயிரணுக்கள் திறக்கின்றன, ஒளி வீசுகின்றன, பரவசம் அடைகின்றன. ஆக 4 நிலைகள் ஆகுகின்றன. இங்கு 3 நாம் குறிப்பிடப்பட்டுள்ளன. கடைசி நிலை ஒருவேளை எல்லாராலும் அடைய முடியதாக இருக்கலாம். ஆனால் முதல் 3 தெளிவாக உள்ளன. அது அப்படித்தான் என்று எனக்கு தெரியும். நான் கவலைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் இதுதான். அது முற்றிலும் அக உணர்வு சார்ந்த அனுபவம் அல்ல. துன்பத்தை தாங்குவதன் காரணத்தால் உடலில் சிறிது தேய்மானம் உண்டாயிற்று. நான் டாக்டர்களை கேட்டேன். இளமையில் இருந்தே உடலுக்கு வேதனையை தாங்கிக் கொள்ள கற்றுக் கொடுத்தால் நோயை தடுத்து நிறுத்தும் அளவிற்கு அதன் தாங்கிக் கொள்ளும் சக்தி அதிகரிக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அதாவது நோய் அதன் வழக்கமான முறைப்படி முற்றிகேடு விளைவிக்காது, அது நிறுத்தப்படும். அது பெரிது. 10th August 1963. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இது யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த 4 ஸ்டேஜ சொல்ல முடியுமா என்னென்னு? வசந்தாமா சொல்லுங்க. தேங்க்யூமா. ரொம்ப மதர் நமக்கு அப்படியே ஸ்பூன் ஃபீடிங் இல்ல, ஸ்பூனையே உள்ள ஃபீட் பண்ற மாதிரி ஸ்வீட்டா பண்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் என்டியூரன்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு உரிய மனநிலையும் உளநிலை உடல்நிலை எல்லாத்தையும் நம்ம ரொம்ப டெவலப் பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் என்ன சொல்றாங்கன்னா, when the body has decided to bear it, அது வந்து இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தயாராகிவிட்டா, அதாவது நம்ம திருக்குறள்லயும் இருக்கும், எதிரதா காக்கும் அறிவுடையோருக்கு அதிர வைப்பது ஒன்றுமில்லை, அந்த மாதிரி எல்லாம். அது மாதிரி இங்க வந்து நம்ம அதை எதிர்கொள்வதற்கு நம்ம ஏறத்தாழ தயாராகணும்னா அந்த வர விஷயம் பெயின்ங்கிறது டிசப்பியர் ஆயிடும்ட்டாங்க செகண்ட் பாயிண்ட்ல. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இன்னர் காம் தட் இஸ் வெரி எசென்சியல். The inner calm changes pain into an almost pleasant sensation. அத சொல்லிட்டாங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் மேல லாஸ்ட் ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து when the cells have faith in divine presence, sovereign divine will, all that, அது இருக்கும் பொழுது அது வந்து தானே லூமினஸ் அண்ட் எக்ஸ்டாட்டிக், அது வந்து மகிழ்ச்சியா அடைய முடியும். அந்த இன்ஃபினிட் ட்ரஸ்ட், அந்த ஆழமான அன்ஸ்வர்விங் ட்ரஸ்ட், அது வந்து எக்ஸ்ட்ரஸிக்கு கொண்டு போகும். அது சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி 4 ஸ்டேஜ் சொல்லலாம். இங்க சொல்லி இருக்கிறது 3. அந்த 4வது என்னன்னா, நம்ம சிறிய வயதில இருந்து இந்த மாதிரி தாங்கிக் கொள்வதற்கெல்லாம் நல்ல ட்ரெயின் ஆனோம்னா நம்முடைய கெப்பாசிட்டி டு bear with all that will be very much enhanced. இத வந்து நம்ம சின்னதுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ற மாதிரி எனக்கு புரியுது. சோ இந்த 4வது ஸ்டேஜ் வந்து only 3 are mentioned. The last one is probably not within everyone's reach, but the first 3 are quite evident அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இதை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால இதெல்லாம் செய்ய முடியும். ஈவன் என்டியூரன்ஸ் கூட அதை எவ்வளவு தூரம் பொறுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் இட் இஸ் அக்கார்டிங் டு த இண்டிவிஜுவல். ஒரு சிலருக்கு லேசா ஏதாச்சும் குத்தினாலே போதும், தாம் தூம்னு குதிப்பாங்க. ஸோ அதனால இது வந்து எல்லாரும் இதை அவங்கவுங்க ட்ரெயின் பண்ணிக்கணும். இதை எனக்கு வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன், நான் என்ன சொல்றேன், எனக்கு தாத்தா பாட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஜென்ரேஷனுக்கு இருந்த எங்க அம்மாவுக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம், அது மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கலாம்.
அவங்களுக்கெல்லாம் ஒரு அந்த பாடியில என்டியூரன்ஸ் வந்து அதிகமா இருந்தது. நமக்கு வந்து அது கொஞ்சம் கம்மியாச்சு. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு இன்னும் கம்மியாச்சு. ஏன்னா நம்மளுடைய அந்த ரொம்ப பேம்பர் பண்றதும் ஒரு காரணம். அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது போ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விட முடியல. சோ இந்த ஆனா அந்த ஜெனரேஷன்ஸ் பார்த்தனாக்க ஒரு வில் பவர் கூட பார்க்க முடியும் அவங்களால. சோ நான் வந்து கண்ணெதிர பார்த்த ஒரு சில விஷயங்கள், எனக்கு தாத்தா அவரு, அம்மாவோட அப்பா அவரு. சோ நல்லா நல்லா ஹைட்டா இருப்பாரு. ஒரு நெத்தியில திருநாமம் இட்டுட்டு ரொம்ப ஆள் அப்படியே ஜம்முன்னு இருப்பாரு அவரு. சோ நல்லா சாப்பிடுவாரு அவரு. நல்லா உழைச்சவரு. ஆனா அதே சமயம் நல்லா சாப்பிடுவாரு. ஒவ்வொரு நாள் நைட்டும் அவருக்கு வந்து ஒரு ஸ்வீட் கொண்டு வரணும். அந்த மாமா ஃபேமிலிஸ்ல இருந்து அவங்க அவருக்கும் பேரன்கள் தான். அவங்க வரச்சே அவருக்கு ஏதானும் ஒரு ஸ்வீட் கொண்டு வரணும். அவர் தான் அந்த வீட்டு கதவை திறந்து விடுவாரு. அவருக்கு அந்த உள்ள நுழைஞ்சோடனே ஸ்வீட்டை கையில கொடுக்கணும். அது மாதிரி he was eating so well. அதுக்கப்புறம் நல்லா கண்ணு தெரியும், காது கேட்கும், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஒரு 93 94 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ ஒரு நாள் எதேச்சியா அவர் ஏதோ ஸ்டெப்ஸ்ல இறங்கும்போது விழுந்துட்டாரு. விழுந்த உடனே என்னாச்சுனாக்கா அந்த ஹிப்ல வந்து போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதனால வந்து அவரால் மூவ் பண்ண முடியல. அப்போ அவர் செஞ்ச ஒரு 2 விஷயம் இன்னைக்கு கூட என்னால வந்து நம்ப முடியல. நம்பர் 1, டாக்டர்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சோ நான் வீட்டிலேயே இருந்துக்கிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. இது வந்து ஃபர்ஸ்ட், அதாவது அந்த ஒரு டிட்டர்மினேஷனை சொல்றேன். அந்த எவ்வளவு பெயினோ அதை தாங்கிக்கிறதுக்கு ஏதோ லேசா ஏதோ பண்ணாங்க டாக்டர்ஸ், அவ்வளவுதான். சும்மா விட முடியாது இல்லையா? அதனால மைனரா ஏதோ தே டிட் சம்திங், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, he reduced his food. ஃபுட்டுனாக்கா அது விழுந்து ஒரு 2 நாள் சரியா சாப்பிடல. அதுக்கப்புறம் லேசா சாப்பிட ஆரம்பிச்சாரு. அவர் ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு, பட் வீட்டுல வந்து ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் அவ்வளோ நிறைய பேர் அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க. தூக்கி உட்கார வைக்கிறது, குடிக்க எல்லாம், எவ்ரி திங் தே வர் டூயிங் சோ ஜாய்ஃபுல்லி. யாருமே முணுமுணுத்துக்குள்ள ஒன்றும் செய்யல. பட் he has such a determination. அவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டார். பிகாஸ் he decided to leave. ஏன்னா இங்க இருந்து போயிடணும், அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி he decided. அதே மாதிரி வந்து சாப்பிடுறத கம்ப்ளீட்டா அவரே நிறுத்திட்டாரு. என்ன கம்பல் பண்ணியும் அப்படியே ஸ்லோவா அந்த மயக்க நிலைக்கு அவரா போய் அப்படியே அவரு இறந்துட்டாரு. இது வந்து ஒரு நான் ரொம்ப சின்ன குழந்தையில பார்த்தது. ஆனா இன்னைக்கு கூட அந்த இப்படி ஒரு டிட்டர்மினேஷன் யாருக்காவது இருக்குமா அப்படின்னு எல்லாம் தெரியல. அவ்வளவு, ஏன்னா முந்தின நாள் வரைக்கும் நல்லா சாப்பிட்டவர், விதவிதமா நல்லா அவருக்கு செஞ்சு கொடுப்பாங்க, வீட்டுல பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹவு ஹி ஹேட் தட் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது எல்லாம் வந்து அந்த பெயினை தாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கு போல, அந்த ஒரு வில் பவர் ஆல்ரெடி இருக்கிறதுனால. இது மாதிரி ஆட்களை பார்க்கும்போது ஓகே, நமக்கு இந்த வழியை தாங்கிக்க முடியாதா அப்படின்னு தோணும். ஏன்னா ஒரு 90+ ஆனதுக்கு அப்புறம் ஒரு அவ்வளோ பெரிய பெயினை தாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க, இனிமே நம்ம இப்படியே பெட் ரிட்டனா இருக்கக்கூடாது, இது நல்லது இல்லை அப்படிங்கிறத அதையும் உடனடியா டிசைட் பண்ணி அதை செய்யறாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து நாம கத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ அதனால இந்த பாடிலி என்டியூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தோன்றது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, we have to separate ourselves. அதாவது இந்த உடல், அப்புறம் நம்முடைய மனசு, இல்லாட்டி நம்முடைய
அந்த ஒரு ஜீவனை வந்து தனியா எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப வந்து நம்மளால ஓரளவுக்கு வந்து இந்த பெயினை வந்து தாங்க முடியும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அப்பதான் இதெல்லாம் வந்து பாசிபிள், இல்லாட்டி பாசிபிள் இல்லையோ அப்படின்லாம் தோணுது. ஏன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்டாட்டிக் ஃபீலிங் ஆல்சோ. ஏன்னாக்கா அதை தனியா நின்று பாக்குறது அந்த பெயின் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத. ஓகே, இதெல்லாம் எல்லாராலையும் செய்ய முடியாது, பட் as far as possible அதை வந்து நம்ம மதர் கிட்ட இருக்கிறதுனால அந்த ஹெல்ப் கூட நமக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்டியூரன்ஸ். அந்த என்டியூரன்ஸ் தான் ஒரு டிட்டர்மினேஷனை கல்டிவேட் பண்ணுது நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த இதை வந்து தாங்கிக்குது, அந்த பெயினை வந்து தாங்கிக்குது பிகாஸ் ஆஃப் தட் டிட்டர்மினேஷன். ஓகே, என்ன வந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். Immediately the acuteness, what is acute in the pain disappears. அதனால என்ன ஆகும்னா அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வலியா இருந்தா கூட உடனடியா வந்து அது இல்லாம போயிடுது. ஐ எம் ஸ்பீக்கிங் அப்சல்யூட்லி மெட்டீரியலி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்காக தான் அன்னை வந்து பேசுறாங்க. அப்படி செய்யும் பொழுது சில சமயம் என்ன ஆகுதுன்னா, அன்னை சொல்ல ஒருவேளை ரொம்ப அது சொல்ல வேண்டாம்னு சொல்லலையா என்னன்னு தெரியல, அன்னைக்கு தெரியாதது இல்லை, நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கூட கிடைக்கும். இத செய்யலாம், இல்லாட்டி இதனால இது வந்தது. அன்னைக்கு சிந்தசிஸ் ஆஃப் யோகா கிளாஸ்ல கூட சொல்லிட்டு இருந்தேன் நான். அதாவது ஆரோவில் வந்து அவ்வளோ ஒரு நாலேஜ கொடுக்குது. தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆரோவில் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளோ ஒரு ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு கிளாரிட்டி. அதை இன்னும் எல்லா வேலையும் அதை கர்மயோகமா செய்யும் பொழுது அதை இன்னும் மேலும் மேலும் அன்னை வந்து அதை ஒரு நமக்கு ரிவீல் பண்ணிட்டே போறாங்க அப்படிங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப புரிஞ்சது. ஆசிரம்ல இருக்கும்போது கூட எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு அமைதியா இருந்தது. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் இட் வாஸ் என்ன சொல்றது, அந்த ஞானம்ங்கிறது ஒரு இயல்பா வந்துட்ட மாதிரி தோணுச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம். ஸோ அதனால இத தாங்கிக்கிறதுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்டா இது மாதிரி ஒரு கிளாரிட்டி கூட நமக்கு கிடைக்கலாம். அதுக்கப்புறம் and if you are calm, here another factor comes in, the need for inner calm. இது இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா உள்ளூர வந்து அமைதியா இருக்கிறது. அப்பதான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இதை நீ போடலையா, இதை நீ அதாவது ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து உதாரணத்துக்கு நிறைய டேப்லெட்ஸ் எடுக்காத ஆட்கள் இருக்காங்க. வசந்தாமெல்லாம் அலோபதி எடுக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? நான் அலோபதி ரொம்ப குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிறேன். ரொம்ப அத்தியாவசியமானா எடுத்துக்கிறது. அப்போ வந்து நான் கொஞ்சம் அலோபதி எடுக்கிறது இல்லை. ஆனா இப்போ ரீசன்ட் இயர்ஸா சரி இப்போதான் ஒரு 2024ல இருந்துன்னு வச்சுக்கலாம், அது மாதிரி டைம்ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சப்போர்ட் மாதிரி அது ஆயிப்போச்சு. பட் அதர்வைஸ் அந்த உடம்பு என்ன சொல்லுமா, புதுசா ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து நமக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இட் வில் ரியாக்ட் பை இட் செல்ஃப் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அந்த உடலோட அந்த மொழி வந்து நமக்கு தெரியறது இல்லை. அப்ப என்ன ஆகுமா, ஓ இது வந்து இதை இப்படி சரி பண்றதுக்கு பதிலா ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த பிசிக்கலுக்கு ஒரு மைண்ட் இருக்கு. அந்த மைண்டை வந்து எப்பயுமே நம்ம ஆக்டிவேட் பண்றது இல்லையா. அதை ஆக்டிவேட் பண்ணாக்கா இட் வில் டெல் வாட் யூ ஹாவ் டு ஈட் ஆர் வாட் யூ ஹாவ் டு டூ, இல்லாட்டி எப்படி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறது, இதெல்லாம் வந்து அது சொல்லி கொடுக்கும். இந்த இன்னர் காம் அப்படிங்கிறத அது சொல்லி கொடுக்கும்னு ஒருத்தர் சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப எந்த அளவுக்கு அவர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. அந்த இன்னர் காம் அப்படிங்கிறது சாதாரணமாவே ரொம்ப நல்லது. அது அதையும் தாண்டி வந்து இது மாதிரி ஒரு உடல்நிலை இல்லாட்டி மற்றவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ ஒரு
பேனிக் ஆகாம இருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான பல விஷயங்கள்லாம் இந்த கூட்டத்துல என்னால சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னாக்கா நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் இங்க. ஒரு சிலர் வந்து சொல்லிடுவாங்க, இல்ல வேண்டாம், போதும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னே சொல்லிடுவாங்க. அது மாதிரி சொன்ன வெள்ளைக்காரங்களும் இருக்காங்க. பிகாஸ் தே டிசைடட். அதுக்கப்புறம் வந்து காமா இருந்துட்டு அதை எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கறத மட்டும் பார்ப்பாங்களே ஒழிய இதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க. அந்த இன்னர் காம் அப்படிங்கிறது அடுத்து ஒரு முக்கியமானது. Then the pain changes into an almost pleasant sensation. ஏன்னா சில அக்யூட் விஷயங்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உதாரணமா கியூர் பண்ண முடியாத 4th ஸ்டேஜா நம்ம இதுல எல்லாம் கேன்சர்ல 4th ஸ்டேஜ் தான் லாஸ்டா? யாராவது சொல்லுங்க. ஸ்டேஜ் 4 தான் லாஸ்டா ராதாராணி? இல்லைன்னா சண்முகப்பிரியா? ஆமாமா, எஸ் எஸ், யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். எனக்கு மைக் ஆன் பண்ண டைம் ஆயிடுது, சாரி. சரி, கரெக்டா சொன்னீங்க. ஆமா, ஸ்டேஜ் 4 மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு அது வேற ஒன்றும் இல்லை. அந்த கேன்சருங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அந்த வேற டைப் ஆஃப் செல்ஸ் வந்து வளர்ந்துட்டே போயிடுச்சு, அது உடம்புள்ள போயிடுச்சு, அவ்வளவுதான். அது வந்து ஃபங்க்ஷன் பண்ண விட மாட்டேங்குது. தட் இஸ் இட். அது கரெக்டா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ராதாராணி? அதுவும் கரெக்ட்மா, அதுவும் கரெக்ட். சோ இது மாதிரி விஷயங்களாலதான் நடக்குதே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கு வந்து அத கொஞ்சம் அதுக்காக பேனிக் ஆகாம மற்றதை அதை செய்யும் பொழுது நமக்கு வந்து இது கொஞ்சம் கியூர் ஆகுறதுக்கும் இதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது அன்னை இங்க பிசிக்கலா இருந்தப்போ அவங்க நேரடியா அதை செஞ்சுட்டாங்க. பலரை அது போல மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அஸ் அ ஹியூமன் பீயிங்கா அதுக்குதான் நமக்கு இவ்வளோ தூரம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இத நாமளும் செஞ்சுட்டு அதை அன்னைக்கிட்ட அந்த ஹெல்ப் கேட்கும்போது மிராக்கிள் வில் பிகம் ஆர்டினரி திங். அது மாதிரி ஆயிடும், அது மீண்டு வந்துடலாம். So I am speaking purely physically, materially. And the last stage, when the cells have faith in the divine presence and in the sovereign divine will, when they have this trust that all is for the good, then ecstasy comes. The cells open like this, become luminous and ecstatic. இது வந்து நமக்கு இன்னும் நிறைய இதுக்கான பயிற்சி நமக்கு தேவைப்படுது. நம் உடல்ல இருக்கிற அந்த செல்கள் வந்து ஒரு நம்பிக்கையின் பேர்ல அதை திறக்கணும், இறைவனுக்கு திறக்கணும். அப்போ வந்து இது எல்லாம் சாத்தியம். பகவானுடைய அந்த அவர் தன்னுடைய உடலை விட்ட பொழுது ஒரு 5 நாள் அதுல இருந்து அந்த கோல்டன் லைட் நம்ம இவங்கள்ட்ட ஷாம்லாமா கூட்டிட்டு போனாங்க, கௌரி தீன்னு சொல்லிட்டு, உதார் பின்டோட டாட்டரு. அவங்க 8 வயசாம் அந்த 1950ல. அப்போ வந்து ஓடி ஓடி போய் பார்த்துட்டு வருவாங்களாம் பகவான. அந்த கோல்டன் லைட் வந்து ரேடியேட் ஆயிட்டே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளோ கான்சியஸா அந்த பாடியை விட்டுருந்தா எவ்வளோ கான்சியஸா அந்த செல்ஸை எல்லாத்தையும் அவர் வந்து அந்த கோல்டன் லைட்டை அவர் சூப்ராமெண்டல் லைட்டை உள்வாங்கி இருந்தானாக்கா அதை வந்து ரேடியேட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ சுத்தி இருக்கிற காத்துல எல்லாம் அது அந்த ஒளி வந்து பரவி இருக்கும். அப்போ அதை டச் பண்ணவங்க எல்லாரும் எத்தனை ஆயிரக்கணக்கான பேரு அந்த 5 நாளும் பார்த்துட்டு போனாங்க. அவர்களை எல்லாமே வந்து அந்த சூப்ராமெண்டல் லைட் அப்படிங்கிறது தொட்டிருக்கும், அந்த அட்மாஸ்பியர்ல கலந்துருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு டிட்டர்மினேஷனோட அந்த கான்சியஸா இருக்கும் பொழுது இது வந்து சாத்தியம். ஒரு சின்ன லெவல்ல நம்மளை நாம பரிசோதித்து பார்த்து கொள்ளலாம், அவ்வளவுதான். அடுத்தவங்களுக்கு அப்ளை பண்ண தேவை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த அளவு நம்பிக்கை இருக்கும்னு தெரியாது அன்னைக்கிட்டையும் பகவான் கிட்டையும். ஏன்னா இந்த குட்வில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம அது மாதிரி ஏதானு வந்தது அப்படின்னு சொன்னாக்க நாம வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
கால் வலிக்குன்னா எதுக்கு ஆமா கால் வலி? அம்மா சொல்லுங்க நீங்க இப்ப ம் அம்மா நீங்க இப்ப சொல்றீங்களாம்மா ம் அத பத்தி ஒரு ஒரு 4 லைன் இருக்குமா சாவித்ரி புக்ல. அதான் சொல்லுங்க நினைக்கிறேன். அதான்மா பேஜ் வந்து 170 and 171. 170யா? லாஸ்ட்ல இருந்து ஒரு 4வது லைன். To force its birth and divine body here, compelling incarnate in a human form and breathing in limbs that one can touch and clasp, its knowledge to rescue an ancient ignorance. Its savior like the inconscient universe, and when that greater self comes sea like down to fill this image of our transience, all shall be captured, be delight transformed. In waves of undreamed ecstasy shall roll our mind and life and sense and love in a light. Other than this hard, limited human day, the body's tissues thrill upward this its self-sustained bright metamorphosis. This little being of time, this shadow soul, this living dwarf, figurehead figures of darkened spirit, overline dama, out of its traffic, it petty dreams shall rise. ஓகே குட் சூப்பர் சூப்பர். இப்படிதான் இருக்கணும். உடனே தெரியுது கரெக்டா. வெரி குட் கனிமொழி. சோ இது மாதிரி நம்ம வந்து அந்த ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது எதுவும் சொல்லாம இல்லை, எதையும் மறைச்சு வைக்கல. ஆனா நாம வந்து இத அத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா தெரியும். யாரு? சண்முகப்பிரியா சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. அம்மா அந்த சாவித்திரியில ஒரு பேஜ்ல வந்து நீங்க முன்னாடி சிஎஸ்எல்ஸ் பத்தி கேட்டீங்கம்மா. அது வந்து எக்ஸசிவ் மைட்டாசிஸ். அதோடைய இயங்கும் தன்மை வந்து வேறுபட்டு இயங்கும் போதுதான் அது வந்து கேன்சர் செல்லா மாறுது. மாறுபட்டு என்ன செல்லா மாறுது? கேன்சர் செல்லா மாறுது. கேன்சர் செல்லா மாறுது. ஓகே. அதாவது 1 2 ஆனோன்றதை தாண்டி 16 அது கண்ட்ரோலே இல்லாம அது போகும்போதுதான் அது கேன்சர் செல்லா மாறுது. சோ அந்த தன்மை நார்மலா இயங்குற தன்மை அதுகிட்ட வேறுபடும் போது அது கேன்சர் செல்லா. நார்மல் இயக்கங்கள் இருக்காது. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா கேக்குறது என்னன்னா உங்ககிட்ட பேஜ்ல வந்து அந்த சக்ராஸ் பத்தி ஒரு பேஜ் இருக்குல்லம்மா. ஆமா. அது என்ன பேஜ்மா? அது புக் ஆஃப் யோகால வரும். என்ன பேஜ் நம்பர்மா தெரியுமா? ஒரு 530 அந்த பக்கம். ஓகே ஓகேமா, தேங்க்யூமா. புக் ஆஃப் யோகா ஃபைண்டிங் ஆஃப் த சோல்ல சாவித்ரியோட அந்த இதுல வரும் கடைசியில ஒவ்வொரு சக்கராவா திறக்கிறது. ஆனா நம்ம வந்து சாரி வேற ஏதாவது சொல்லணுமா சண்முகப்பிரியா? ஆமாமா. இப்ப நமக்கு வந்து இந்த பெயின் பாத்வேன்னு இருக்குல்லம்மா. பெயின் பாத்வேன்னு இருக்கு. வலி எப்படி மூளையை தொட்டு செல்கிறது, அடைகிறது. ஏன்னா ஏதோ சம்திங் ராங் மூளைக்கு தானே சிக்னல் நரம்பு வழியா போகுது. அந்த பெயின் பாத்வே பார்த்தா ஸ்பைனல் கார்டு வழியா தான் நர்வ்ஸ் மூலமா பிரெயினுக்கு போகுது. அப்போ வந்து ஒருவேளை நமக்கு வந்து இந்த பேஜ் மேபி ஒரு டிஃப்ரெண்ட். ஏன்னா எந்த டிசீஸ் எந்த இதுவுமே தாட் ப்ராசஸ் தான். ஈட்டியாலஜி வந்து அடிப்படை எண்ண ஓட்டத்தின் சீர்கேடுனாலதான் ஒரு நோயோ ஏதோ ஒண்ணு வருது. அடிப்படை அதுதான். சோ ஒருவேளை இது அதுக்கு ஒரு ரெலவெண்டா இருக்குமான்றதுக்கு தான் கேட்க வரேன். அதுதான் நான் முதல்லயே சொன்னேன். நம்மள வந்து அந்த பெயின்ல இருந்து பிரிச்சுக்கணும், செப்பரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதாவது நிறைய இடத்துல மதர் சொல்லியிருக்காங்க, பகவான் சொல்லியிருக்காரு, 2 வகையான சோல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒண்ணு உண்மையான சோல், இன்னொன்னு வந்து டிசையர் சோல். இந்த டிசையர் சோல் அப்படிங்கிறது தான் பல வகையான இதையும் நமக்கு கொண்டு வருது. அதுதான் உண்மையான சோல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பிக்சரை கொண்டு வருது. ஆனா அதோட சேர்ந்து நம்முடைய மனசு, அதாவது நம்முடைய தாட் ப்ராசஸ்ன்னு நீங்க சொல்ற அந்த சிந்தனைகள், எண்ணங்கள், இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மைண்டு எல்லா டேட்டாவும் வாங்கிக்கும். இப்போ சண்முகப்பிரியா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த செல்ஸ் ஏன் கேன்சர் செல்ஸ் என்னவாச்சு, அது செய்யற வேலையை அது செய்யல அப்படின்னு
ஆனதுனால இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி பல வகையான டேட்டாவை வந்து மைண்டுக்குள்ள வாங்கி வச்சுக்கிறது, இது நமக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிடுறது. அப்போ ஏதாவது ஒரு சின்னது வந்துச்சுன்னா, ஓ இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு அந்த மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியது. அதனாலதான் இங்க இன்னர் காம்னு ஒரு வார்த்தையை வந்து அன்னை நமக்கு சொல்றாங்க. அந்த உள்ளூர ஒரு அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அது பெரிய விஷயம்தான். ஆனா இது மாதிரி ஏதாவது ஒரு சமயத்துல உங்களுக்கு வரும்போது, அடுத்தவங்களுக்கு வரும்போது நீங்க செஞ்சிடாதீங்க, அது வேற கஷ்டம். உங்களுக்கு வரும்போது பர்சனலா நீங்க வந்து அதை டீல் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹெட்டேக் வந்தது அப்படின்னு சொன்னா அது ஏன் வந்தது, கொஞ்சம் அதை சரி நீ இரு உன்னைய டீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் வந்தது அப்படின்னு ஒரு நிமிஷம் அதை யோசிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான விஷயங்களை செஞ்சுட்டோம்னா அது போயிடும். இது வந்து மதர் என்ன சொல்றாங்க, அதை வந்து தாங்கிக்கணும், அதை என்டியூர் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் அன்னை சொல்றாங்க. அது தாங்கிக்கிட்டாதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்குள்ள ஒரு டிட்டர்மினேஷன் வந்து வளரும். அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்த்துக்க முடியும். இந்த வயசுல வளர்த்துக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டா அதெல்லாம் என்னால ஒன்றும் கேரண்டி சொல்ல முடியாது. இட் இஸ் அக்கார்டிங் டு த இண்டிவிஜுவல் கேரக்டர். ஆனா அது சாத்தியம் அப்படிங்கிறத மட்டும் சொல்றேன். அந்த பெயினை வந்து கொஞ்சம் அதை தாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா தென் we can go to the next step. அப்ப என்ன ஆகும்னா அது தானே சரியாகும். ஒரு எனக்கு தலைவலி கொஞ்சம் வந்தது முன்னாடி. அப்போ காரணமே இல்லாம அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ வாஸ் சோ இக்னரண்ட். அதாவது மதர் கிட்ட வந்த புதுசு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி 96, 97 இருக்கலாம், இல்லாட்டி 98 கூட இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் சோ மச் ப்ரெஷர் எல்லாம், வேலை இது மாதிரி குழந்தைங்க அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு டாக்டர்கிட்ட, ஃபேமிலி டாக்டர், அவர் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே எனக்கு வந்து லேசா கொஞ்சோண்டு புரிஞ்சது. அப்புறம் இன்னொரு டாக்டர் இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு என்னை கொண்டு போனார். அவர் தான் இந்த இன்னர் காம் அப்படின்றத அவர் வந்து சொல்லி கொடுத்தார். அவர் இந்த வார்த்தையால சொல்லல, எது நடந்தாலும் நடக்கட்டுங்க, நீங்க அமைதியா இருங்க அப்படின்னாரு. ஒரு சாதாரண பாஷையில சொல்லும்போது நான் அதை இன்னர் காம்னு எடுத்துட்டேன். சோ இப்படி செய்யும் பொழுது அது வந்து சரியாகுது. அன்னைக்கும் இதே போல அதாவது ஆந்திரே பிறந்த ஒரு 1-2 வருஷத்துல மதர் இது போல சிக்காயிட்டாங்க. அது மாதிரி ஒரு பெட் ரிட்டனாவே ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் பார்த்தப்போ இந்த அமைதியா இரு அப்படின்னு மட்டும் அன்னை கிட்ட சொன்ன உடனே அன்னை தான் அதை செய்வாங்களே சூப்பரா, அப்போ அதை செஞ்சப்போ சரியாச்சு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இது வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஐ கேம் அக்ராஸ் திஸ் இன்சிடென்ட். எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு கோஇன்சிடென்ஸா இருந்தது அது. அதுக்கப்புறம் அது டிட்டர்மினேஷனுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ சில சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் இது பண்ணவே முடியாது. கொஞ்சம் தூங்க வச்சுதான் அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும். அதையும் பின்னாடி அன்னை சொல்றாங்க, இல்லாட்டி அது முடியாது. ஆனா இல்ல தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்ற ஒரு கேட்டகரி எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த டிட்டர்மினேஷனை கொஞ்சம் யூஸ் பண்ணாக்கா தே கேன் ஸ்லீப் வெல். அதுக்கு ஆல்டர்னேட்டா ஏதாவது செஞ்சுட்டு நல்ல புத்தகங்கள் வாசிச்சுட்டு, முக்கியமா ஸ்ரீஅரபிந்தோட லைஃப் டிவைனை எடுத்தாலே போதும், தூக்கம் நல்லா கண்ணை கட்டிட்டு வரும். ஸோ ஏன்னு சொன்னா அது இனிஷியலா அதனுடைய ஃபோர்ஸ் வந்து அப்படிப்பட்டது. அதுக்காக அது வந்து இதுன்னு சொல்ல வரல. பட் நமக்கு அது ஏற்கும் அந்த பக்குவம் நமக்கு இல்லாதனால முதல்ல அதை எடுக்கும் போதெல்லாம் அதுதான் நடக்கணும். நல்லா தூக்கம் வரும். அது இது மாதிரி அந்த புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, இல்லாட்டி ஒரு நல்ல இனிமையான இசையை கேட்பது, இது மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது அது வரும். இந்த டிட்டர்மினேஷனாலதான் இதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். பட் அதர்வைஸ் இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட். சண்முகப்பிரியா பதில் சொன்னேன்னா இல்லாட்டி நிறைய பேசிட்டேனான்னு தெரியல. அம்மா ப்ளீஸ்மா, தேங்க்யூமா. ஓகே. அம்மா சோ அது அதோட 530 தானம்மா? என்னம்மா? பேஜ் 530 தானே? 530 இந்த நேவல் ஆமா லோட்டஸ்.
ஆமா ஆமா ஆமா, தேங்க்யூ. அதுவேதான். எஸ். ஆனா அந்த சக்கராஸ் திறக்கிறதெல்லாம் நமக்கு வந்து நிறைய பிராக்டிஸ் வேணும் சண்முகப்பிரியா. அது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அதுக்கு வந்து கான்ஸ்டன்டா அந்த பிராக்டிஸ் வேணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டினரியா வந்து அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆனா நம்ம அன்னைக்கு திறந்தா போதும், அன்னையினுடைய ஒளி நமக்கு உள்ள இறங்கினா போதும், அதுவே இது எல்லா வேலையும் செஞ்சிடும். ப்ளீஸ்மா. இல்ல அந்த ஆஸ்பெக்ட்ல நான் கேட்கலாமா? சக்ராஸ் ஆஸ்பெக்ட் ஓப்பனிங் ஆஸ்பெக்ட்ல கேட்கல. இந்த பெயின் பாத்வே ஸ்பைனல் கார்டு வழியா தானே போகுது. அப்போ அந்த ஒவ்வொரு சக்கராக்கும் ஒரு ஒரு குணாதிசயங்களும் நேர்மறையா எதிர்மறையான குணாதிசயங்கள் வரும்போதுதான் அது வந்து நோயாவும் மாறுது. இல்ல இல்ல, ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். அந்த ஸ்பைனல் கார்டுல தான் அந்த சக்ராஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓ ஓகேமா ஓகேமா. அது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அது எங்கேயோ இன்னும் டீப்பரா இருக்கு. இந்த ஹார்ட் சக்கரா வந்து ஹார்ட்ல இல்ல ஆக்சுவலா. இட் இஸ் அகெயின் வெரி டீப் சம்வேர். ஸோ அது வந்து நமக்கு அந்த அனுபவம் இல்லாம அதை நம்ம பேச முடியாது அப்படிங்கிறதுனால நான் சொல்லலை. இது வந்து சாதாரணமா அந்த ஒரு பிக்சர் அது மாதிரி போடுறாங்க நமக்கு புரியறதுக்காக, ஏன்னா வேற வழி இல்லை. ஸோ பட் அங்கேதான் அது இருக்கு அப்படிங்கிறது நினைச்சு கூடாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூமா. ஓகே. So the last one is probably not within everyone's reach, but the first three, வசந்தாமாவா என்னாச்சு? ஆமாமா, நமக்கு வந்து இந்த ரொம்ப மெடிக்கல் நாலேஜ் எல்லாம் எல்லாருக்கும் இருக்கான்னு தெரியாது இல்லையா? முதுகுல a divine force shall flow through tissue and cell and take the charge of breath and speech and act, and all the thoughts shall be a glow of suns and every feeling a celestial thrill. இந்த மாதிரி 4 லைன் சொல்லும் போதே ரொம்ப அமைதி வருதுமா. ஆமா, அது சாவித்திரி அதுக்கு தானே இருக்கு. நமக்கு சாவித்திரி வந்து 2 விஷயத்த நமக்கு கொடுக்குது. ஒரு அளவு கடந்த ஞானத்தை அது கொடுக்கும். அது நீங்க வந்து அது படிக்க படிக்க, இப்ப காந்திமதி பாருங்க, கடந்த ஒரு 5-6 கிளாஸா எவ்வளவு கொட்டேஷன்ஸ் எல்லாம் லைனா சொல்றாங்க, மார்க் பண்ணி வச்சுட்டு. அது வந்து அந்த ஒரு ஞானத்தை கொடுக்கும். அது பெரிய நம்ம இங்கிலீஷ்ல மேதாவிகள் இல்லை, ஆனாலும் அது ஒரு ஞானத்தை கொடுக்கும். 2வது வந்து அதுவே ஒரு வழிகாட்டியாக இருந்து ஆன்மீக பயிற்சிக்கும் அது வந்து உதவி செய்யும். இதெல்லாம் வந்து இந்த சாவித்திரியில நமக்கு கிடைக்கிறது. 3வது ஒரு முக்கியமான விஷயம், சாவித்திரி படிச்சானாக்கா நிச்சயமா தைரியம், அவ்வளோ ஒரு தைரியம் வரும் நமக்கு. ஏன்னா சாவித்திரி 4 தடவை சொன்னாலே போதும். சாவித்திரி கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகும், அந்த கேரக்டர்ல இம்பாய்ப் ஆகியிருக்கிற எல்லாமே நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கும். அதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து வேற எங்க இருந்தும் கிடைக்காத ஒண்ணு. முக்கியமா அந்த தைரியம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். அந்த கரேஜ் இதெல்லாமே கண்டேஜியஸ்ங்கறாங்க மதர் இல்லையா? ஆமா ஆமா, அது வந்து அந்த அந்த என்டியூர் பண்றது. இப்ப மதர் சொல்ற இந்த எல்லா விஷயமே அந்த சாவித்திரியை படிச்சோம்னாக்கா ஆர்வத்தோட, அதாவது இது கிடைக்கணும் அப்படின்னு படிக்கக்கூடாது, அது வேற விஷயம். பட் ஒரு ஆர்வத்தோட படிக்கும்போது இதெல்லாம் வந்து நம்மளையும் அறியாம நமக்குள்ள போறத பார்க்க முடியும். அவ்வளவுதான். என்டியூர்னா என்ன மீனிங்மா? என்டியூர்னா பொறுத்துக்கிறது. பொறுத்துக்கிறது. ஆமா, அப்படியே பொறுத்துக்கிறது. என்டியூர் அப்படின்னு சொல்லுவாங்க மதர். என்டியூரன்ஸ்னா அத வந்து அந்த வலியை பொறுத்துக்கிறது. A secret will compels us to endure னு போட்டிருக்காரா என்ன? என்டியூர்னா அது வந்து பொறுத்துக்கிறது. சொல்லுங்க வசனமா. ஆமா, அவங்க வந்து அஸ்வபதி கிட்ட பேசும்போதே என்டியூர் அழுத்தி சொல்லுவாங்க இல்லையா? டிவைன் மதர். ஆமா, அது do not take the titan stride, endure அழுத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி சாவித்திரியோட அந்த பேசும்போது கூட அந்த என்டியூர் திரும்ப வரும். அது முக்கியமான ஒரு குணாதிசயம் இல்லையா? அது இருந்தா தானே நமக்கு வந்து எதுவும் சாதிக்க முடியும். பொறுமைங்கிறது வேற, இந்த என்டியூருங்கிறது என்ன சொல்றது, உதாரணத்துக்கு நம்மளை யாராவது ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க
சாதாரணமா ஒரு ரியாக்ட் பண்ணாம ஓகே சரி என்ன ஆகுது, என்னத்துக்கு இவங்க அப்படி பேசுனாங்க அப்படிங்கறத ஒரு சிந்தனை வர்றதே ஒரு பொறுத்துக்கிறது தான். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், அவங்க மேல ஒரு இரக்கம் தான் வரும், ஒரு கம்பேஷன் வரும், ஒரு அன்பு வரும். சரி ஒழிஞ்சு போது விடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ என்டியூர் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். ஓகேவா? சரி, இப்போ இதை முடிக்கலாம். The last one is probably not within everyone's reach, but the first three are quite evident. I know it is like that. The only thing that used to worry me was that it was not a purely psychological experience, and that there was somewhere in the body by the fact of enduring suffering. அதை பொறுத்துக்கும் போதே அந்த உடலுடைய தன்மையினால அது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் தன்னுடைய அந்த ஆற்றலை அது இழந்து விடுகிறது. அதாவது வேரண்டர்ன்னு சொல்லுவோம், அதோட அந்த உழைக்கும் அந்த திறன் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போயிடுது. அதனாலதான் இன்னொன்னு இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் ஹாப்பியா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இன்னும் கொஞ்சம் அதிக காலம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் இந்த லாஃப்டர் தெரப்பிக்கெல்லாம் போறாங்க. நிறைய இங்க யாரும் இல்லை கூட அது மாதிரி இருக்கு. அந்த லாஃப்டர் தெரப்பிக்கெல்லாம் போறது ஏதோ ஒரு வகையான ஒரு என்சைமை வந்து சுரக்க வைக்கதான். ஸோ அது வந்து ஒரு ரீஜுவனேஷனுக்கு ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது போல பல விதங்கள் இருக்கு. நம்ம திருப்பியும் இப்பெல்லாம் நம்ம நிறைய வந்து மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னா ஓ மழை கொட்ட போகுது ஜாக்கிரதை அப்படிம்பாங்க. அதை வந்து ஒரு நெகட்டிவாவே எல்லாத்தையும் பார்த்து 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 நம்ம வந்து பழகி போயிட்டோம். அதனால நல்ல விஷயங்கள்லாம் எங்கேயாவது ரொம்ப அரிதாக ஒன்று ரெண்டு நமக்கு கண்ணில் படுதே ஒழிய முக்கியமா அவங்களுடைய இந்த பிசினஸ்க்காக தான் நிறைய இது மாதிரி விஷயங்களையே நம்ம மேல மக்கள் மேல திணிச்சு அது மாதிரியே ஆயிடுது எல்லா இதுவும். ஸோ யாரோ போட்டிருந்தாங்க, யார் போட்டிருந்தா நம்ம குரூப்லயா யாருன்னு தெரியல. இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதாவது அமெரிக்கா அண்ட் அந்த ஈரான் இந்த இப்ப நடக்கிற இந்த வாருக்கு யாராவது இது மாதிரி ஒரு அந்த இந்த ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு யாராவது செய்றீங்களா செய்ய போறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. அதாவது வேர்ல்டு பீஸை கொண்டு வர்றதுக்காக இந்த ரெண்டு பெரிய ஃபோர்ஸஸையும் ஒரு சமன்படுத்துறதுக்கு உங்களுக்கு முடியுமா, அதை உங்களை பாடியில இருந்து நீங்க கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்டிருந்தாங்க இதுல வாட்ஸ்அப் மூலமா. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அப்படி எங்கேயோ இந்த உலகத்துல ஒரு மூலையில யாரோ ஒரு 10 பேர் அது செஞ்சா கூட இட் ஹாஸ் இட்ஸ் இஃபெக்ட். ஏன்னா இந்த நேம் ஆஃப் மதர், முக்கியமா இந்த நேம் ஆஃப் மதர் இதை செய்யும் பொழுது இட் இஸ் பாசிபிள், அவ்வளவுதான். ஸோ அண்ட் தட் there was somewhere in the body by the fact of enduring and suffering. அந்த அந்த ஒரு பாடியோட பெயின்னால கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அதை இழந்துடுது. ஆனா அதுக்கு வேற வேற சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுபடி செஞ்சோம்னாக்கா we can recoup. But I have asked doctors and I was told that if the body is taught to bear pain when it is very young, இதை வந்து மோனோதாட்ட கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அது சின்ன வயசுல இருந்தே அந்த பெயினை தாங்கிக்கிறதுக்கான ஒரு இதை கத்து கொடுத்துட்டோம்னாக்கா, ஜாப்பனீஸ் வந்து அது மாதிரி செய்வாங்க. குழந்தைங்க அழுதானாக்கா பக்கத்துல போய் சத்தம் போட்டு அழக்கூடாதுன்னு சொல்லி அது வந்து உள்ளுக்குள்ளேயே விம்மி விம்மி அழும். அதே போலதான் எந்த ஒரு ரொம்ப அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும், அந்த பெயினும் சரி அதையும் சரி, அதை எல்லாத்தையும் அவ்வளோ தூரம் வெளிக்காட்டாம அதை சப்ரஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வேற வழி இல்லாம. ஆனா மதர் இங்க சப்ரஸ் பண்ண சொல்லல, அதை பேர் பண்ண சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை வந்து சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த உடம்பு என்ன செய்யுமா, இட்ஸ் கெப்பாசிட்டி டு என்டியூர் இன்க்ரீசஸ். அதை பொறுத்துக்கிற தன்மை வந்து அந்த உடலுக்கு அதிகரிக்கும். so much that it can really resist disease. அப்போ ஒரு நாளைக்கு அது என்ன ஆகும்னா எந்த விதமான நோய் வந்தாலும்
அதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு அது வந்து தெரிவிக்கும். That is, the disease does not follow its normal course. அது வந்து வராது. இப்ப வந்து ஒரு தொண்டை கரகரன்னு இருக்கு அப்படின்னாக்கா உடனே அடுத்து சொல்லுவோம், ஓ கோல்டு பிடிக்க போகுது, ஓகே அடுத்து ஃபீவர் வரப்போகுது. இதெல்லாம் அந்த கோர்ஸ் வந்து இல்லாம போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ it is arrested, that is precious. அடுத்த aphorism வாசிக்கலாமா? அம்மா நான் ஹேண்ட் ரைஸ் சொல்லுங்க, நீங்க வாசிக்கிறீங்களா? இல்லம்மா, இது ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சொல்லுங்க. ஒண்ணு வந்து அந்த ஸ்மைல் தெரப்பி, அது வந்து அத பத்தி ஷேர் பண்ணுமா. என்னன்னா நம்ம புன்னகைக்கும் போது மனசுல இருந்து நம்ம புன்னகைக்கல, ஒரு சிரிப்பு வருதுன்னு புன்னகைக்காம சும்மா ஒரு ஜென்டில் ஒரு பிளண்ட் ஸ்மைல் பண்ணா கூட நம்ம உடம்புல வந்து இந்த ஹார்மோன்ஸ், குட் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. டோபமைன், என்டார்பின், ஆக்சிடோசின் இந்த மாதிரி நல்ல சுரப்பிகள் வருது. அது பிரெயினுக்கு வந்து அது உண்மையான ஸ்மைலா இல்ல ஃபேக்கான ஸ்மைலான்லாம் ரெகக்னைஸ் பண்ண தெரியாது. ஸோ இதனால நிறைய அஃப்கோர்ஸ் உடல் ரீதியான பிரச்சனைகள், பிபி, சுகர், இதெல்லாம் அஃப்கோர்ஸ் மற்ற இதுவும் இட் வில் டேக் கேர். ஏன்னா குட் ஹார்மோன்ஸ் தான் மோஸ்ட் நீடட். அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நல்லா ஃபைட் பண்ணும், அந்த செல் இயக்கத்தை நல்லா மேம்படுத்தி வச்சுக்கும். ஸோ இது ஒரு விஷயமா. அடுத்து வந்து நீங்க சொன்னீங்கல்ல, அதிபர்கள் இப்போ நாட்டு அதிபர்கள் வேற மாதிரி இப்ப சண்டை பிரச்சனை அப்படின்றப்ப இப்ப சமீபமா ஒரு வாட்ஸ்அப் 3 அதிபர்களும் சேர்ந்து ஒரு மியூசிக் இது வாசிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவ் விஷுவலைசேஷன். rather than spreading a negative news on their disputes, இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் அதுதான் தேவை, நீட் ஆஃப் த ஆர். அதை ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. அதாவது சொல்லுங்க திலகவதி. திலகவதி ஒண்ணும் கேட்கல, சரியா கேட்கல திலகவதி. ஆமாமா, அது அது வந்து சொன்னாங்கதான். ஆனா நம்ம எங்க சிரிக்கிறோம்? அப்படி சிரிக்கிறோமா? எல்லாம் சிரிக்கிறது இல்ல. உடனே என்ன மாத்திரை இருக்குன்னு பார்ப்போம், அவ்வளவுதான். ஸோ அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. பட் அதோட இம்பேக்ட் என்னன்னு நமக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்கும் போது நாம வந்து அதை வேற ஒரு ஆங்கிள் அதை நம்ம செய்யறோம். தட் இஸ் குட். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆரோவிலுக்கு வந்து ஒரு போட்டோகிராஃபர் வந்திருந்தார். ஒரு 12-13 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோகிராஃபர் வந்திருந்தார். அவர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது ஒரு பெரிய கேதரிங்ல வந்து கேதரிங்க போட்டோ எடுப்பாராம். அந்த ஃபேஸஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி போட்டோ எடுப்பாராம். இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னாக்கா, யாரெல்லாம் உண்மையாவே சந்தோஷமா இருக்காங்களோ அவங்க மேல எல்லாம் ஒரு லைட் மாதிரி அந்த 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 கேமரா எடுக்குது. அது ஸ்பெஷல் கேமராவா என்னன்னு தெரியல. பட் அவர் வந்து காமிச்சாரு ஒரு சில இதெல்லாம். ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க, பேசிட்டு இருக்காங்க, இவர் போட்டோ எடுத்திருக்காரு. அதுல ஒரு 2 பேர் தலை மேல மட்டும் ஏதோ ஒரு லைட் மாதிரி ஏதோ சம்திங் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்போ அன்னை சொல்றது இல்லாட்டி டாக்டர் சொல்றது இதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்னு தோணுது. ஆனா சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னாக்க நம்ம வேற வேற மாதிரி நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை, ஒரு சினிமா பார்க்கறதோ இல்லாட்டி எங்கேயாவது போறதோ அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பட் உள்ளூர சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறது அது வேற ஒரு ஆங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எனிவே, ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது உடலுக்கு அது தெரியாது. இதே கருத்தை யாரோ சொன்னாங்க. அதாவது இப்போ வாக்கிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலுக்கு வந்து அது தெரியாதான் இவங்க வந்து பேசுறாங்களா பேசலையா. சிலர் சொல்லுவாங்க பேசிட்டே நான் வாக்கிங் போவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மியூசிக் கேட்டு வாக்கிங் போவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்ல, இப்போ சண்முகப்பிரியா சொன்ன மாதிரி அந்த உடலுக்கு வந்து அது தெரியாது இவங்க என்ன செய்யறாங்க, எந்த ஆட்டிடியூடோட பண்றாங்கன்னு தெரியாதான். ஆனா அந்த உடலுக்கு ஓகே இவங்க வாக்கிங் போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதையும் யாரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்னு தெரியுது.
ஓகேவா? தேங்க்யூ. இது மாதிரி 2 டாக்டர்ஸ் இருந்தானாக்கா எவ்வளவு நல்லா இருக்கு இந்த கிளாஸ். தேங்க்யூ சண்முகப்பிரியா. ப்ளீஸ்மா, தேங்க்யூ. சரி, அடுத்தது தேங்க்யூ ராதாராணி. அடுத்த அஃபோரிசம் யார் வாசிக்கிறீங்க? சண்முகப்பிரியா வாசிக்கிறீங்களா? ப்ளீஸ்மா. 94 பேஜ், aphorism 94 பேஜ் நம்பர் 170. All renunciation is for a greater joy, yet ungrasped. Some renounce for the joy of duty done, some for the joy of peace, some for the joy of God, and some for the joy of self-torture. But renounce rather as a passage to the freedom and untroubled rapture beyond. I have rarely had this experience of renunciation. For there to be renunciation, one must be attached to things, and there was always this thirst, this need to go further, to go higher, to feel better, to do better, to have something better. And rather than having a feeling of renunciation, one has the feeling that it is a good riddance. You get rid of something cumbersome that weighs you down and hinders you advance. That is what I was saying the other day. We are still everything we no longer want to be, and He is everything we want to become. What we call we in our egoistic stupidity is precisely what we do not want to be anymore. And we would be so happy to throw all that off, to get rid of all that, so as to be able to be what we want to be. This is a very living experience. ஓகே சண்முகப்பிரியா. Thank you. தமிழ்ல யாராவது வாசிங்க. நான் வாசிக்கிட்டேன். வாசிங்க காந்தி. தேங்க்யூமா. எல்லா துறவும் இன்னும் நம் கைக்குள் அகப்படாத உயர்ந்த களிப்பை பெறுவதற்காகவே சிலர் கடமைக்காக திறக்கிறார்கள். சிலர் அமைதி இன்பத்திற்காகவும், சிலர் இறை இன்பத்திற்காகவும், சிலர் தம்மையே சித்திரவதை செய்வதில் உள்ள இன்பத்திற்காகவும் திறக்கிறார்கள். ஆனால் அப்பால் உள்ள சுதந்திரத்தையும் உலைவற்ற பரவசத்தையும் பெரும் வழியாக துறப்பதே சிறந்தது. துறவு அனுபவம் எனக்கு அதிகமாக கிடையாது. ஏனெனில் துறக்க வேண்டுமானால் முதலில் பற்று இருக்க வேண்டும். என்னிடம் எப்பொழுதும் முன் செல்ல வேண்டும், மேலே போக வேண்டும், மேலும் சிறப்பாக உணர வேண்டும், செய்ய வேண்டும், எல்லாம் மேலும் சிறப்பாக உணர வேண்டும், செய்ய வேண்டும், எல்லாம் என்னும் தாகம் தேவை இருந்தது. ஆகவே எதையோ துறக்கிறோம் என்னும் உணர்ச்சிக்கு பதிலாக எதையோ தொலைத்து முழுகும் உணர்வுதான் இருந்தது. உன்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளன. உன்னை கீழே இழுக்கிற இதைத்தான் சில நாட்களுக்கு முன் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நாம் இன்னும் எப்படியெல்லாம் நாம் இருக்க விரும்பவில்லையோ அப்படியெல்லாம் இருக்கிறோம். நம்முடைய ஆணவ மடமையில் நாம் எதை நாம் என்கிறோமோ அதுவாகத்தான் நாம் இனிமேலும் இருக்க விரும்பவில்லை. நாம் எதாக இருக்க விரும்புகிறோமோ அதுவாக இருக்க முடிவதற்காக அவற்றையெல்லாம் எரிந்துவிட, அவற்றையெல்லாம் விட்டொழிக்க விரும்புகிறோம். தேங்க்யூமா. அடுத்த பேராகிராஃப் உண்டாமா? இல்ல, அவ்வளவுதான். தேங்க்யூமா. ஓகே, சரி. யாராவது சொல்ல முடியுமா? தான் ரெனன்சியேஷன். ரெனன்சியேஷன்னா என்னது? விட்டொழித்தல், துறப்பது. ஓகே, குட். சரி, யாராவது சொல்லுங்க. மைத்திலி, என்ன வித்தியாசம் மேடம்? அதாவது அந்த துறவு வேற. நீங்க சாமியார் மடத்துக்கு போறது அது துறவு.
ஆனா நமக்கு இங்க வந்து பகவத்கீதையில இது வந்து ரொம்ப எஸ்எஸ் அந்த கீதால நிறைய பகவான் சொல்லியிருக்காரு. நான் அடுத்த வாரம் அதை சொல்றேன் உங்களுக்கு. அந்த ரினன்சியேஷன் வந்து இன்னர் ரினன்சியேஷன். இப்ப மதர் வந்து இது தெளிவா இதுல சொல்றாங்க, எதனால நம்ம செய்ய முடியாது, என்னத்தினால அது வந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத நமக்கு அழகா சொல்றாங்க. ஆனா ரினன்சியேஷன்னாக்க ஒன்றை துரத்தல், அதுதான் அதுல இதனுடைய அர்த்தம். ராதாராணி ஏதோ சொல்ல வந்தீங்க. தேங்க்யூ மேடம். தாமா சொன்னேன், துரத்தல்ங்கிற வேர்டு சொன்னேன். சரி, இந்த பேரா பத்தி யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ஏதானு ஒண்ணு திறக்கணும்னா அது கூட ரொம்ப வந்து ஒட்டுதலும் அட்டாச்மெண்ட்டும் இருக்கணும். அதுல நம்மளாம் மாஸ்டர்ஸ். அது திறக்க பல விஷயங்கள்ல அட்டாச் ஆகிருக்கோம். அதை திறக்கிறதுக்கு ஸ்ட்ரகிளும் பண்ணிட்டு இருப்போம். சொல்லுங்க, யாரு? வசந்தா அம்மாவா, சண்முகப்பிரியாவா? சொல்லுங்க. அம்மா, இது பொதுவா கலோக்கியெல்லாம் வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்ற மாதிரி சொல்லுவாங்கம்மா. ஆனா நம்மளால அந்த சின்ன மீனை தான் விடவே முடியாது. அதுலயேதான் நிப்போம் சுத்தி சுத்தி. நாங்க என்ன வச்சு சொல்றேன். இல்ல எல்லாருக்குமே அதே நிலைமைதான். இப்போ இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் வந்து ஆரோவில் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னு சொன்னாக்கா, இங்க வந்து ஒருத்தர் இப்ப இருக்காரான்னு எனக்கு தெரியல, நாசால வேலை செஞ்சாரு. அப்புறம் இங்க வந்துட்டு சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் மாதிரி வந்து ஒரு அதோட ஹெட் மாதிரி அவர் இருந்தாரு. அவருக்கு ரொம்ப இன்டெகிரல் யோகா அதெல்லாம் அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும், ஆரோவில்லோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்ட் ஆகி அவர் வந்தாரு. அந்த ஒரு அது என்னது, ஒரு ஃபேமஸா ஒரு இது வந்தது, ஹாரி பாட்டரா, அதுல கூட ஏதோ ஒரு சின்ன ரோல் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி ஆனாலும் அந்த வேலையை வந்து அவர் அவ்வளவு திருத்தமா அதை வந்து செய்வார். மதர் சொன்னதுபடி நமக்கு அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் வந்தாதான், இன்வால்மெண்ட் வந்தாதான் நமக்கு வந்து அந்த வேலையை வந்து செய்ய முடியும். இந்த பேராவை படிக்கும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. சமீபத்துல நடந்தது. ஷாம்லாமா வந்து ஆஷ்ரமோட ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ் வட்டி தான் ஒருத்தர், அவரை வந்து பாக்குறதுக்காக கூட்டிட்டு போனாங்க. அப்போ நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவருடைய மதர் எப்படியெல்லாம் அவருடைய லைஃப்ல இது பண்ணாங்க அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தார். நாங்க பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து அது செக்ல அவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினாரு. அதை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் வந்து செக்ல கையெழுத்து போடுறேன், அதனால நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, நாளைக்கே இது வேண்டாம், நீ வந்து இந்தா இங்க போய் ஆசிரம் வாசல பெருக்கு அப்படின்னு சொன்னா நான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இதுதான் ரினன்சியேஷன் அப்படின்னு இத படிக்கும்போது எனக்கு உடனடியா அந்த பட்டிதாவோட ஞாபகம் வந்தது. உண்மையான ரெனன்சியேஷன் அப்படிங்கிறது அதுதான். இப்போ இந்த நிமிஷத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது என்னது, அதை வந்து சரியா பார்த்து அது கழுத்து போடணும், அவ்வளவுதான். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த வேலை இல்லை அப்படின்னு சொன்னாக்க உடனே நமக்கு ஒரு கிரம்பிள் எல்லாம் வரும். ஐயையோ, நான் எவ்வளவு வேலை செஞ்சேன், எதுக்கு இவ்வளோ பாடுபட்டேன், கடைசியில என்னை வந்து தூக்கி விட்டாங்களே, அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். பட் இந்த ஆன்மீக பாதையில நமக்கு எந்த வேலை எப்போ கொடுத்தாலும் செய்ய முடியணும். இது வந்து ஆரோவில் முக்கியமானது. ஏன்னாக்கா முன்னாடி இருந்த நான் பார்த்த ஆரோவில சொல்றேன், இப்ப வந்து கொஞ்சம் அது வேற மாதிரி இருக்கு. ஸோ முதலாக நான் பார்த்தப்போ ஒரு 2-3 வருஷம் வேலை செய்வாங்க ஒரு இடத்துல. அப்புறம் இல்ல வேண்டாம், நான் ஸ்கூலுக்கு எங்கேயாவது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வேலை செய்வாங்க. அப்புறம் அங்கே அந்த குழந்தைங்களோட அதெல்லாம் வேலை செஞ்சுட்டு
இல்ல இல்ல நான் வந்து இன்னொரு இடத்துல வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்வாங்க. அப்போ எந்த ஒரு வேலை செய்யறாங்களோ அதை திருப்தியா செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிடுறாங்க. ஸோ இதையும் ஹோல்டு பண்றது இல்ல. இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய அந்த ஹிடன் கெப்பாசிட்டிஸ் அதெல்லாம் வந்து வெளியில வருது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. நானும் அது போலதான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஒவ்வொருத்தர் சொல்ல சொல்ல ஓகே சாவித்திரி போனா பேஸா வச்சுக்கிறது, வச்சுட்டு இன்னும் ஒரு 2-3 வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சேன். அஃப்கோர்ஸ் அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னே சொல்லலாம். அதே போலதான் இங்க இருக்கிற சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த திலகவதி இந்த பழமொழி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு நமக்கு தெரியும். தாமரை இலையில தண்ணீர் ஒட்டுமா? ஒட்டாது. ஓட்டவே ஓட்டாது. நீங்க எவ்வளவு அண்டாண்டவா தண்ணி ஊத்தினாலும் அது வந்து ஒட்டவும் ஓட்டாது. அது பாட்டு வளைஞ்சு வளைஞ்சு அது பாட்டு போயிட்டே இருக்கும். சோ அந்த அது மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கையிலையும் சரி நம்முடைய மற்ற வேலைகள்லையும் இருக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் நமக்கு மிஞ்சின ஆளே கிடையாது. அது வந்து ஒரு சூப்பரான இது விஷயம். சோ அந்த தாமரை இலை தண்ணீர் போல வாழ்றதுக்கு மட்டும் இல்லை, எல்லா சமயங்கள்லையும் இருப்பதற்கு பழக வேண்டும். அதுதான் அந்த ரினன்சியேஷன். ஏன்னா அது அந்த தாமரை இலை மேல அந்த தண்ணீர் துளி இருக்கும்போது அது ரொம்ப அழகா தான் இருக்கு. அதை அழகா ஹோல்டு பண்ணி வச்சுக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அது அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த இலை பழையபடி ரொம்ப ஒரு தன்னுடைய இயல்பு நிலைக்கு அது வந்துடுது. அதே போலதான் நாமளும் அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கோம். இப்ப இறைவன் வந்து எந்த ஒரு படைப்பின் மேலையும் வந்து ஒரு பற்று வைப்பதில்லை. அதே போல நாமளும் இருக்கிறதுக்கு பழகிட்டோம்னாக்கா அது போறோம். மங்கை சொல்லுங்க. மங்கையர்கரசி கை தூக்கினீங்க. அம்மா நான் மைக்கு ஆன் பண்ணினேன் இப்பதாம்மா. அந்த ரெனன்சியேஷனுக்கு 2 உதாரணங்கள் இன்னொன்னு சொல்லலாமா? இந்த ஃபிளைட் ஆஃப் த ஈகிள் அது வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்வார். அது பாட்டுக்கு பறந்துட்டே இருக்கும், எங்கேயும் தன்னுடைய அடிச்சுவடுகளை அந்த இட் வில் நாட் லீவ் ட்ரேசஸ். அதுக்கப்புறம் புளியம்பழமும் ஓடும் போல, புளியங்காய் தான் அந்த தோலும் இதுவுமா ஒட்டி இருக்குமா, நாளாக ஆக அந்த புளி ஓடும் தனியா வந்துரும். அது வந்து அந்த ஒட்டாம இருக்கிறதுக்கு பழைக்கணும்ன்றதுக்காக 2 இது உதாரணமா. நன்றி அம்மா. தேங்க்யூ. சோ அது போல நமக்கு இருக்கணும். அதான் இப்போ ஆல் ரெனன்சியேஷன் இஸ் ஃபார் அ கிரேட்டர் ஜாய் yet ungrasped. இந்த ஃபர்ஸ்ட் லைனே வந்து பகவான் ரொம்ப சூப்பரா சொல்லிட்டார். ஆல் ரெனன்சியேஷன் இஸ் ஃபார் கிரேட்டர் ஜாய். ஏதோ ஒரு உயர்ந்த ஒரு ஆனந்தத்திற்காக இருக்கிறது தான் இந்த ரெனன்சியேஷன். ஆனா இன்னும் அது என்னங்கிறது நமக்கு தெரியல. yet ungrasped. அத நம்மளால என்னன்னு அதை புடிச்சுக்க முடியாம இருக்கோம் நம்ம. Some renounce for the joy of duty done. நம்ம வேலையை செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுல அந்த ஒரு இது இருக்கும். ஆனா அதையே ஒரு ரினன்சியேஷனா எடுத்துக்கலாம். Some renounce for the joy of duty done. Some for the joy of peace. நமக்கு வந்து ஒரு அமைதியா இருக்கணும்ப்பா, நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலயே அந்த ரினன்சியேஷனுக்கு போறது. அடுத்தது சம் ஃபார் த ஜாய் ஆஃப் காட். இதுதான் அந்த துறவரம் அப்படிங்கிறது. இல்ல வேணாம், கடவுளே போதும், இந்த மனுஷங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு போறது. ஆனா இது வந்து ஒரு பழங்காலத்திய மெத்தடு. இன்டெகிரல் யோகா வந்து அது இல்லை. அண்ட் சம் ஃபார் த ஜாய் ஆஃப் செல்ஃப் டார்ச்சர். தன்னைத்தானே வந்து அது ஒரு கொடுமைப்படுத்திக்கிறது, டார்ச்சர் பண்ணிக்கிறது அதுக்காக. பட் ரினவுன்ஸ் ரேதர் அஸ் அ பாசேஜ் டு த ஃப்ரீடம். ஆனா இது எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு உண்மையான சுதந்திரத்தை நோக்கி இருக்கணுமே தவிர, எஸ்எஸ்ஆந்த கீதால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் அடுத்த வாரம் அதை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அன்ட்ரபிள்டு ராப்சர் பியாண்ட். எதனாலையும் பாதிக்கப்படாத ஒரு ஆனந்தத்தை நோக்கியதாக அந்த ரினன்சியேஷன், அந்த டிஸ்இன்ட்ரெஸ்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பற்றற்ற நிலை வந்து அது இருக்கணும். அவ்வளவுதான். சரி, ஓகே, இப்ப இதை செஞ்சுட்டோம்,
தட் இஸ் ஆல் டன். அதோட விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இதுல இருந்து ஒரு யாராவது நம்மளை பாராட்டுவாங்களா? இல்லாட்டி ஒரு சின்ன பழக்கம் கூட இருக்கு. முன்னாடி எல்லாம் பெரும்பாலும் எனக்கெல்லாம் இருந்தது. ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனான்னாக்கா சரி யாராவது பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளை சுத்தி 2 பேர் நம்மளை பாக்குறாங்களான்னு பாக்குறது. சோ ஏன்னா அதை எதிர்பார்க்கறது. இது எங்க இருந்து ரினவுன்ஸ் வரும்? முதல்ல நமக்காக நாம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுவே அந்த தாட்டே போயிடுச்சு. அடுத்தது இறைவனுக்காக இதை செய்யறோம் அப்படிங்கிற அந்த இதுவும் போயிடுச்சு. அப்ப எங்க இருந்து இந்த ரினவுன்சியேஷன் வரும்? அது வராது. இது பல லேயர்ல நாம செய்தாக வேண்டும். ஆனா அத ஒன்னா அன்னை இதுல சொல்றாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஐ ஹவ் ரேர்லி ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெனன்சியேஷன். அன்னை ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க, எனக்கு இது ஒரு அரிதான அனுபவம் தான். ஏன்னாக்கா ஃபார் தேர் டு பி ரெனன்சியேஷன் ஒன் மஸ்ட் பி அட்டாச்ட் டு திங்ஸ். இப்ப நான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த வேலையில ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைன்னா நம்மளால அதை ரொம்ப பக்காவா அது இதுவா செய்ய முடியாது. 100% பர்ஃபெக்டா அதை செய்ய முடியாது. அப்போ அதுல ஒரு அட்டாச்மெண்ட் வந்தாகும். அண்ட் தேர் வாஸ் ஆல்வேஸ் திஸ் தர்ஸ்ட். அது எதுல கொண்டு போய் விடுதுன்னா நம்ம முன்னேறணும், நம்ம இதை செய்யணும், இன்னும் கொஞ்சம் வளரணும், இப்படியெல்லாம் நினைச்சுதான் அதோட நாம ஒன்றி போயிடும். டு கோ ஹையர், டு ஃபீல் பெட்டர், டு டூ பெட்டர், டு ஹாவ் சம்திங் பெட்டர். இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல குணங்கள்லாம் நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த இது வரும்போது அந்த ரெனன்சியேஷன் அப்படிங்கிறது அது போயிடுது. And rather than having a feeling of renunciation, one has the feeling that it is a good riddance. Riddance-னாலும் to get rid of something. இதுல இருந்து அதை விட்டு ஒழிச்சு போறது. You get rid of something cumbersome that weighs you down and hinders your advance. நம்ம என்ன செய்வோம், எது நம்மளை கீழே நோக்கி இழுக்குதோ இல்லாட்டி எது ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கோ நம்ம அதை செய்ய மாட்டோம். அது மேல நம்ம பற்று வைக்க மாட்டோம். இது எல்லா லெவல்லையும் இதை நம்ம செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல லெவல்ல இது நம்ம செஞ்சுதான் ஆகணும். யூ கெட் ரிட் ஆஃப் சம்திங் கம்பர்சம் தட் weighs you down and hinders your advance. That is what I was saying the other day. We are still everything we no longer want to be, and he is everything we want to become. நாம எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படிதான் இருக்கிறோம். அந்த இறைவன் எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அப்படியெல்லாம் நம்ம இருக்கிறது இல்லை. ஏன்னா இறைவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான், அவனை மாதிரி நாம இருக்கணும்னு நினைக்கிறான். இறைவன் ஒரு குழந்தையாட்டம். நம்ம ஒரு எது சொல்லுவோம், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அப்படின்னு சொல்லி. ஒரு குழந்தைக்கு தெரியாது, அது ஒரு 5 ரூபாய் சாக்லேட் கொடுத்தா யாரு கூட வேணாலும் போயிடும். அப்படிதான் நிறைய குழந்தைங்களை எல்லாம் என்னெல்லாமோ பண்ணிடுறாங்க. பட் அந்த தெய்வமும் அப்படிதான், அது வேற எதையும் பார்க்காது. இவன் நல்லவன் கெட்டவன் இது எதையுமே அந்த தெய்வமும் பார்க்காது. அதனால அவனாக ஆவது மட்டும்தான் அவனுடைய வேலையை தவிர, ஆனா நம்ம அப்படி ஆவதில்லை. நாம இன்னும் எதெல்லாம் நம்மளை பிடிச்சி இழுக்குதோ அதோடையே தான் நாமளும் இருக்கோம். So what we call we in our egoistic stupidity is precisely what we do not want to be anymore. அதாவது நமக்கே தெரியும் நாம இப்படி இருக்கக்கூடாது, இனிமேலும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா திருப்பியும் அதே முட்டாள்தனத்தை, அதே அறியாமை மிக்க செயலை மீண்டும் மீண்டும் நம்ம செய்யறது தான் நம்மளோட வழக்கம். And we would be so happy to throw all that off, to get rid of all that, so as to be able to be what we want to be. So இதெல்லாம் நம்ம ஒரு கான்சியஸா இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளால இதெல்லாம் செய்ய முடியும். எது நமக்கு தேவை, எது நம்மகிட்ட இருந்து விட்டொழிக்கணும், எதை வச்சுக்கணும், எதை வச்சுக்க கூடாது. இப்ப நீங்க அன்னை செயல்படுறத பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒருத்தர்கிட்ட அன்னை சொல்வாரு, நீ ஒருத்தர் கேட்டாரு அன்னைக்கிட்ட, நான் தியானம் பண்றேன்,
எனக்கு தியானம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னோடனே அன்னை சொன்னாங்க, நோ நோ யூ கோ அண்ட் ஒர்க் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்தப்போ இல்ல யூ கண்டினியூ யுவர் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொருவருடைய அந்த நிலைக்கு ஏற்றபடி அந்தந்த வேலையை வந்து அவங்க செய்யும்படி ஒரு வழிகாட்டினார். சோ அது வந்து நமக்கு ஈஸியா இருந்தது. அன்னை பிசிக்கலா இருக்கும்போது இதெல்லாம் சொல்லி கொடுத்தது பல சாதகர்களுக்கு. இன்னைக்கும் நமக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு வந்து ஒரு அதுல தெளிவு வர்றதில்ல. இதை செய்யணுமா, இதை செய்யக்கூடாதா. நான் பல முறை நினைச்சுக்கிறது உண்டு. ஓகே, இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறோம்னா எத்தனாவது வயசுல ரிட்டையர் ஆகணும்? இப்ப 60 இருக்குமா? இப்ப 60. 60 years. முன்னாடி இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் 58 இல்ல. ஆமாமா. சில இதுல வந்து 58, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல 60. அப்ப 60 ஆயிடுச்சுனாக்க நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் கடப்பதுங்கிறது ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கும். வீட்டுல உட்காந்து என்ன செய்யறது, என்ன பண்றது? ஏன்னு சொன்னா அந்த வேலையோட ஒரு அட்டாச் ஆயிடும். அது எப்படி ஒரு ரினன்ஷியேட்டா அதை செய்ய நமக்கு தெரியல. பலர் வந்து அப்படியேவும் யாரையும் பார்க்க முடியல, நம்ம வெளியே போக முடியாதோ, ஒன்றும் செய்ய முடியாதோ, அப்படியெல்லாம் பலர் வந்து ஆயிடுறாங்க. ஒரு சிலர் டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செய்யலாம். ரீசெண்டா பார்த்தப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து 68 வயசு ஆகுது. ஓகே, என்னோட இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. ஆனாலும் எனக்கு வந்து ஒரு ஒரு இது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க, ஒரு இதுல போஸ்ட் கொடுக்கறது பிடிச்சிருக்கு, ஒரு சின்ன சின்ன ஆட் இதுல நடிக்கிறதுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த வயசுல அது மாதிரி வந்து அவங்கவங்க ஒரு அவங்களுக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குதோ ஆனா அதை வந்து செய்யணும். ஆனா அதையும் அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஓகே இன்னைக்கு செய்ய முடியுது, நாளைக்கு செய்ய முடியலனாலும் அது பரவாயில்ல. ஸோ தட் இஸ் தி ஆட்டிடியூட். அதுதான் உண்மையான ரெனன்சியேஷன். ஏன்னு சொன்னா தட் கிவ்ஸ் யூ, அது என்ன கொடுக்குது உங்களுக்கு? அது மாதிரியான ரெனன்சியேஷன் எதை உங்களுக்கு கொடுக்கும்? இல்ல இதுலயே இந்த ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க மதர். யாரு கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இது எதை கொடுக்கும்? அதுவாகவே ஆக. அப்படியா? இல்ல. ஆனந்தம். ஆனந்தமா? இல்லை. To be able to be what we want to be. It gives you more freedom. அந்த இதுல இருக்கு இல்லையா, அஃபோரிசம்ல இருக்கா இல்லையா? passage to the freedom. அதுதான் உண்மையான சுதந்திரம் இல்ல? அந்த ரெனன்சியேஷன் தான் உண்மையான சுதந்திரம். வேற என்ன வேணும்? இல்லாட்டி எல்லாமே அட்டாச்மெண்ட் தானே. ஓகேவா? சண்முகப்பிரியா எப்பயுமே அதுவாக ஆவதில்லையே, அவங்க ரொம்ப இதுவா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் இருக்கும். வெரி குட். ஓகே. சோ இந்த ரெனன்சியேஷன் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? யாராவது ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க வசந்தம்மா. தேங்க்யூமா. நம்ம சிந்தசிஸ்ல படிக்கும் போது செல்ஃப் சரண்டர் இன் ஒர்க் தி வே ஆஃப் தி கீதா அப்படி சாப்டர் நம்ம படிக்கிறோம், 3வது சாப்டர். அதுல வந்து அது படிக்கும் போது எங்களுக்கு நிறைய பேருக்கான்னு தெரியல, எனக்கு ஒரு பெரிய ஒரு அவேக்கனிங். ஏன்னா நான் அது ஸ்டில் சச் அ டைம் நான் எப்பவுமே நினைப்பேன் பற்று இல்லாம இருக்கணுங்கிறாங்க. ஆனா அந்த வேலையில பற்று வைத்தாதான் அதை பர்ஃபெக்டா நம்மளால செய்ய முடியும். வேலையில ஒட்டுதல் இல்லாம இருந்தா நம்ம ஒழுங்கா அதை பர்ஃபெக்டா செய்யணுங்கிற அந்த ஸ்பிரிட் கம்மியாயிடும். எப்படி பற்று இல்லாம எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப காலம் இருக்கு. அதுல இந்த சாப்டர்ல தான் படிக்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, நீ வேலையில பற்று வைக்கலாம், அதை வந்து நீ பற்று வச்சு ஒழுங்கா பர்ஃபெக்டா செய்யலாம். பட்
Do not stipulate the result. அந்த ரிசல்ட் மேல பற்று வைக்காத. நான் என் வேலையை ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு நல்லா பண்றேன், இதுக்கு மேல அத சொல்ல நீ கரெக்டா இருக்கணும். அது வந்து one way of renunciation. We are not attaching ourselves to the result. ஆமா, நான் வந்து இத வாசிக்கும் போது நீங்க சொல்றதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் சம்பவம் அதை வந்து விட்டுட்டேன் நானு. இட் கோஸ் டு த சரண்டர், இட் லீட்ஸ் டு சரண்டர். அந்த நிலைமைக்கு தான் நம்மளை கொண்டு போகுது. ஏன்னு சொன்னா அப்ப எதுவுமே நாம வச்சுக்க மாட்டோம். நமக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல. கோயிலுக்கு போனானாக்கா இப்படி உதறிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு வருவோம். என்னன்னாக்கா சிவன் சொத்து அந்த ஒரு மண்ணை கூட நான் எடுத்துட்டு போல அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஆனா அந்த உள்ளத்துக்குள்ள அந்த ஒரு இறைவனுக்கான ஒரு அன்பை மட்டும் நம்ம வந்து சுமந்துட்டு போவோம். அது ஒண்ணுதான் முக்கியமானது. அதே போலதான் இங்க இருந்து அது போகும்போது கூட நமக்கு வந்து வேற எந்த இதுவும் இருக்கக்கூடாது. ஒரு என்ன சொல்றது, அவங்க மங்கை சொன்ன மாதிரி அதனுடைய அந்த பறவையினுடைய தடம் கூட அது தெரியாது இதுல வானத்துல பறக்கும்போது. அது போல நாம வந்து இருந்துடணும் கடைசி வரைக்கும். சோ அது ஒண்ணு போதும். ராதாராணி சொல்லுங்க. தேங்க்யூமா. இன்னைக்கு வந்து இந்த அஃபோரிசமும் ப்ரீவியஸ் அஃபோரிசமும் ரெண்டுமே நம்மளுடைய இன்னர் குரோத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள எப்படி முன்னேறணுங்கிறத. அது ஒண்ணு, அது நீங்க ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதுக்கு நன்றி. திலகவதி அம்மா ஒண்ணு இடையில சொன்னாங்க பாருங்க, a secret will compels us to endure. அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கரெக்டா சொன்னாங்க. நமக்கு பொறுமை இல்லையோ இருக்கோ, அந்த சீக்ரெட் வில் கம்பல் யூ. நீ பொறுத்துதான் ஆகணும், பொறுத்துண்டே இது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த வரியை கேட்க. அவங்களுக்கு நன்றி. இனிமே சாவித்ரி புக்கும் கிட்டக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, பேஜ் நம்பர் சொல்லிடுறாங்க காந்திமதி எல்லாம். நான் போன வாரம் அந்த பேஜ் நம்பர் தெரியலையேன்னு சொல்லிட்டுதான் காந்திமதிட்ட கேட்டேன் இன்னைக்கு. ஏன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் மார்க் பண்ணிருக்கேன். பட் அவங்க ஒரு டைம்லயே அதை சொன்னாங்க. It was really good. Thank you ma. Thank you so much. மீரா சொல்லுங்க. ஆமா, மதர் ரொம்ப ஊறி 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 உணர்ந்து சொன்னது என்னன்னா, அந்த மத்த எல்லாம் வந்து they are all preparation. பகவானுடைய எல்லா ஒர்க்கும். சாவித்ரி is the message. அதுதான் மெசேஜ், அவருடைய மெசேஜ். அதாவது நம்ம பார்க்கும் போதும் ஃபார் எவ்ரி கான்டெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். பகவான் வந்து அந்த எல்லா இடமும் சொன்னதை வந்து அவ்வளவு பிரீஃப் ஆக்கி everything within சாவித்ரி அப்படிங்கிறாங்க. ஆமா, அத வந்து இன்னைக்கு கூட நினைக்கிறேன், இன்னைக்கும் நேத்தோ தெரியல, ஐ வாஸ் குவைட் ஷாக்ட். ஒரே ஒரு லைன் படிச்சப்போ என்னது இப்படி எல்லாமா எழுதுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பு தட்டுச்சு. அடுத்த பிரார்த்தனாக்காக வேலை செய்யும்போது ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு இருந்தேன் நான். புக் 2 Canto 3ன்னு நினைக்கிறேன். ஆமா, புக் 2 Canto 3, அது செக்ஷன் 2 எனக்கு வந்து ஒரு மாதிரி அவ்வளோ பிரமிப்பா இருந்தது. அதை எழுத அதுக்கு மேல அது ப்ரொசீட் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்து போற மாதிரி நல்லா இருந்தது. தேங்க்யூ. மீரா சொல்லுங்க. வணக்கம்மா. தாழ் பற்றி பற்றை விட வேண்டும் சொல்றோம். ஆனா நம்மளால அது எப்படி முடியல. ஆனா இன்னைக்கு 2 அபாரிசமும் ரொம்ப அருமை. அதாவது நம்மளுடைய நிலைமையும் சொல்லுது, நம்ம எப்படி தெளிஞ்சு அதுல இருந்து வெளியில வரணும்ன்றதையும் நமக்கு நல்லா சொல்லுதுமா. அப்படியே ஒரு லைட் மாதிரி இருக்கு. அருமைமா, உங்க எக்ஸ்பிளனேஷனும் அருமை, நல்லா புரிஞ்சுது. ஆமா, நீங்க பற்றெல்லாம் விட்டுட்டு, அதாவதுமா அந்த காலத்திலேயே பட்டணத்தார் வந்து காற்று ஊசியும் வாடாது கடவுளுக்கு. ஆமா, எல்லாத்தையும் விட்டுட்டுதான் போகணும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி முடியாதுல்லம்மா. இல்ல, நம்மளோடது வந்து கொஞ்சம் ஒரு வேறையானது. என்னன்னாக்கா, ஒரு இறைவன் மேல இருக்கிற அன்பை சுமந்து கொண்டு போலாம் இல்லையா?
இல்லாட்டி மனிதர்கள் மேல இருக்கிற அன்பை மட்டும். நான் சொல்றது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. இறைவன் மேலேயும் அப்படிதான். அதுவே ரெனன்சியேஷன் தானே இல்லையா? இப்ப இறைவன்கிட்ட வந்து ஒரு டிமாண்ட் வச்சான்னாக்கா அது வந்து என்ன சொல்றது, அது பேரம் பேசுறது. ஸோ அதே போலதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேரம் பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஆனா இத விட்டுட்டு அதை செய்யும் பொழுது அந்த இப்ப சாவித்ரி எபிக் நம்ம படிச்சோம்னாக்கா, பகவானுடைய சாவித்திரியை படிச்சோம்னாக்கா நமக்கு பல இடங்கள்ல தெரியும். கடைசியா அந்த புக் 11ல எல்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமான உலகத்துக்குள்ள போயிட்டு அங்கேயே தங்கிடுன்னு இறைவன் சொல்லும் பொழுது அது எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து மனிதர்களுக்கு அப்ப அந்த அது மேல ஒரு பற்று வந்துடுது இல்ல. மனிதர்களுக்கு என்ன Earth is the chosen place. ஆமா, எர்த் இஸ் த சோசன் பிளேஸ். அதுக்குதான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். சோ அது கொடுக்கப்பட்ட வேலை. அப்ப அதுல வந்து பற்று கிடையாது. அந்த வேலையை முடிக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக அவங்க வராங்க. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து